தர்மம் என்பது மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்றாகும். நாம் மரணிக்கின்ற போது ஏற்படுகின்ற மிக பெரும் கொடுமையான சக்கராத்துடைய கஷ்டங்களை விட்டு எங்களை பாதுகாக்கின்ற ஒன்று, நமது பொருளாதாரத்திலே பரக்கத்தின் வாசல்களை திறந்து விடுகின்ற ஒன்று, நமது பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான முக்கியமான காரணிகளில் ஒன்று, அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய முக்கியமான வணக்கங்களில் ஒன்று. நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல்வேறுபட்ட விபத்துகள், பல்வேறுபட்ட ஆக்சிடென்ட்கள், இவைகளிலே இருந்து ஒரு மனிதன் பாதுகாப்பு பெறுவதற்கு முக்கியமான அடையாளமாக இந்த தர்மம் இருப்பதை மார்க்கம் சொல்லுகிறது. அதே போன்றுதான் கொடூரமான நோய்கள், கடுமையான நோய்களின் மூலமாக மனிதன் அந்த நோயில இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தர்மத்தின் ஊடாக அந்த பாதுகாப்பையும் அந்த ஆரோக்கியத்தையும் பெறலாம் என்பதை மார்க்க நமக்கு வலியுறுத்தி பேசி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மறுமை நாளையில் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனோடும் நேரடியாக பேசுவான். அல்லாஹ் அந்த அடியானோடு பேசுகின்ற நேரத்தில் எந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய மொழிபெயர்ப்பாளரும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. ஒவ்வொரு அடியானும் அவனவன் பேசுகின்ற அந்த மொழியில் அல்லாஹ் பேசுவான். அந்த நேரத்திலே அந்த அடியான் தன் வலது பக்கம் பார்ப்பான். உலகத்தில் என்ன நன்மைகள் செய்தானோ, என்ன தீமைகள் செய்தானோ அவற்றை அவன் கண்டுகொள்வான். இடது பக்கம் பார்ப்பான், அவன் செய்தவைகள் மாத்திரதை அவன் கண்டுகொள்வான். தன் முன்னால் அவன் கண் நுழைத்து பார்க்கின்ற நேரத்தில் நரகம் அவனுக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இத்தகுன்னார் வலவு பிஷிக்கி தம்ரத்தின், நீங்கள் ஒரு பேரிச்சம்பழத்தின் ஒரு அரை துண்டையாவது, ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்கிறது, தர்மம் கேட்டு ஒருவர் வந்திருக்கிறார், உலகத்தில் எதுவுமே இல்லை, அப்படியான கட்டத்தில் அந்த பேரிச்சம்பழத்தில் அந்த ஒன்றை இரண்டாக கிழித்து ஒரு துண்டை தர்மம் செய்தாவது நரகத்தை விட்டு உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த செய்திகள் உண்மையில் ஒரு ஆழமான சிந்தை நமக்கு பதிக்கிறது. நரகை விட்டும் நமது உடங்கை பாதுகாக்கின்ற, நரக நுழைவை தடுக்கின்ற மிக பெரும் சக்தியாக நாம் செய்கின்ற தான தர்மங்கள் வந்து நிற்கும் என்றால் அது இஸ்லாத்திலே எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தப்பட்ட ஒரு அமலாகும். இவற்றை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நமது கொள்கை சகோதரர் ஒருவர், ஒரு ஆலிம், இந்த கொள்கைக்காக மிகவும் பாடுபட்ட ஒருத்தர், நீண்ட காலமாக இந்த கொள்கையோடு இந்த கொள்கை தொடர்பான கல்லூரிகளுக்கு பணி செய்த ஒரு முக்கியமான சகோதரர் ஒரு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். பல லட்சம் ரூபாய்கள் அவருடைய சிகிச்சைக்காக தேவைப்படுகின்றன. அந்த மக்கள் இன்று உங்களுடைய காலடியிலே வந்திருக்கிறார்கள். இந்த ஜும்மாவுக்கு பின்னால் உங்களால் முடியுமான தர்மங்களை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நான் நினைவூட்டிக் கொள்கிறேன். நாம் ஒரு உயிரை காப்பதற்காக செய்கின்ற தர்மம் தான் மிக உயர்ந்த தர்மமாக அமையும். அல்லாஹ் குர்ஆனிலே வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஅன், ஒரு ஆத்மாவை யார் வாழ வைக்கிறாரோ அவர் முழு மனித சமுதாயத்தையும் வாழ வைத்தவராக மாறுகிறார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே ஒரு மூமினுடைய, அதிலும் குறிப்பாக ஒரு கொள்கை சகோதரனுடைய உயிரை காப்பதற்கு நாம் கொடுக்கின்ற ஒவ்வொரு ரூபாய்களும் மறுமை நாளையில் எங்களை சுவனத்துக்கு அழைத்து செல்லுகின்ற மிக பெரும் சக்தியாக, மிக பெரும் அமலாக நிச்சயம் வந்து நிற்கும் என்பதுதான் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட முக்கியமான அம்சமாகும். அந்த தர்மங்களை நாம் செய்கின்ற நேரத்தில் நமது உள்ளத்திலே மரணித்த நமது தாய், நமது தந்தை, அதே போன்று உறவுகள், அதே போன்று உயிரோடு உள்ள நம் அனைவருக்கும் அந்த தர்மத்தின் ஊடாக யா அல்லாஹ் எனக்கு நன்மை தர வேண்டும். சில நேரம் நோயோடும் அல்லது கஷ்டங்களோடு இருக்கின்ற போது யா அல்லாஹ் அந்த நோயில இருந்து இந்த தர்மத்தின் ஊடாக எங்களுக்கு நிவாரணம் தர வேண்டும் என்ற அந்த எண்ணங்களை மனதிலே சுமந்தவர்களாக அந்த தர்மங்களை நாங்கள் செய்கின்ற போது நிச்சயம் அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நன்மையாகவும் அல்லாஹ்வுடைய அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கின்ற ஒரு சந்தர்ப்பமாக அது அமையும் என்ற செய்தியையும் இந்த இடத்திலே நினைவூட்டி, அந்த சகோதரருக்காக எங்களால் முடியுமான தர்மங்களை நாம் செய்து அவருடைய உயிர் காப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் உதவி செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் இது போன்ற உதவிகளை கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ் நிச்சயம் எங்களை நல்ல அடிப்படையில் நடத்துவான். அந்த உதவிகளுக்கான நன்மைகளை கண்குளிர்ச்சியாக நாம் மறுமையில் காணுகின்ற பாக்கியத்தையும் நிச்சயம் அல்லாஹ் வழங்குவான் என்ற இந்த செய்தியை நான் நினைவூட்டிக் கொண்டு, எல்லாம் வல்ல அல்லாஹ் நமது வாழ்க்கையில் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வாழ்ந்து
அந்த கலிமாவை மொழிந்த நிலையில் நமது மரணங்கள் அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.